श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। वेदांत डिंडिम अंजावद श्लोकम। सुख दुखे पदार्थौ द्वौ प्रिय विप्रिय कारकौ सुखं ब्रह्म जगत् दुःखम् इति वेदांत डिंडिमः। ஆச்சாரியர் இந்த வேதாந்த டிண்டிம அనే பிரகரண கிரந்தத்தில் வரிசையா 2வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு ரெண்டு விஷயங்கள் என்னை பத்தி நானும் சொல்லுவேன், ஒழுங்கா கேட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டா விஷயங்களை பத்தி பேசிட்டே வராரு. அதுல கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த 5வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இதுல என்ன சொல்றாரு, என்ன சொல்லியிருக்காரு? சுகம் துக்கம் ரெண்டு இருக்கு இந்த உலகத்தில். உலகத்திலன்னா எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லயும் எல்லா மனுஷனுக்குள்ளயும் மனசு இருக்கிற இடத்துல இந்த ரெண்டு இருக்கும். மனசன்னாவே சுகதுக்க சம்மேளனம். மனுஷனன்னாவே மனுஷனுக்கு தான் மனசு இருக்கு. ஆனா மனுஷனும் துக்கப்படுற அளவுக்கு, மனுஷனும் சுகத்துக்கு ஆசைப்படுற அளவுக்கு லோகத்துல வேற எந்த ஜீவி கூட அவ்வளவு தாபத்திரப்படுறதில்லை, கஷ்டப்படுறதில்லை, ஆசைப்படுறதில்லை. சுகத்துக்காக அவ்வளவு ஆசைப்படுறதில்லை. துக்கம் வந்ததுனால அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டம் காட்டுறதில்லை. எத்தனை ஜந்துகள் நம்ம வீட்டு பக்கத்திலே வீட்டிலேயே ஒரு பூனை, அதுக்கு காலுக்கு அடிபட்டு செலவாட்டி நொந்திட்டு போகும் நாய், உட்கார்ந்து அழுந்துட்டேவா இருக்கு. சாப்பாட்டுக்கு தனக்கு தானா தேடி போய் எப்படியோ சம்பாதிச்சுக்கிற ஒரு மூலையில படுத்துக்கிறத, அதே நாக்குனால நக்கி கிளீன் பண்ணி அதை ஹீல் பண்ணிக்கிறது இல்லையா? இப்படி பலதை கவனிக்கலாம். நிறைய ஜந்துவை பத்தி நமக்கு தெரியாது, எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அப்படி பண்ணா கூட அதை கூட சில மானசிக உணர்ச்சிகள் இருக்கே అనేది சொல்றான். சிலதெல்லாம் குட்டியும் போட்ட எல்லா ஜந்து கூட குட்டி மேல அவ்வளவு அன்பு இருக்கு, பால் கொடுக்கும், எல்லாம் கேர் எடுப்பாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? மனுஷனுக்கு மனசு முழுசா விகசிச்சிருக்கு. மனசு முழுசா விகசிச்சிருக்கிறதுனால இவன் இந்த சுகதுக்கங்களை வச்சுக்கிட்டு அதனால பிரிய அப்பிரியம்னு கொடுக்கிற இந்த ரெண்டுத்துக்கு பின்னாடியே நினைச்சுக்கிட்டு ஓடிட்டு போகக்கூடாது. சுகம் பிரியம் கொடுக்கும், துக்கம் அப்பிரியம் கொடுக்கும். ஆனா அசல் நிஜமான சுகம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சாஸ்திரம் சொல்றது கேட்டுக்கோ. உனக்கு தெரியாது, அவங்களுக்கா யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது. தெரியாதனாலதான் லோகத்துல இங்க இல்லையா சுகம், அங்க இல்லையா, அங்க கிடைக்காத இங்க கிடைக்காதன்னு தேடிட்டே ஓடிட்டே இருக்கிறான். சாஸ்திரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியறது, பாரு நிஜமா சுகம் అనేది உன்னுடைய ஸ்வரூபத்திலோட இருக்கு.
உன்னோட ஸ்வரூபத்துக்கு பேரு பிரம்மம், உன்னோட ஸ்வரூபத்துக்கு பேரு அக்ஷரம், உன்னோட ஸ்வரூபத்துக்கு பேரு சைதன்யம், ஆத்மா, பரமாத்மா. அதனால 2வது வரியில சுகம் பிரம்மத்துலதான் இருக்கு. திரும்பி பிரம்மத்துலதான் இருக்குன்னு சொன்னா அந்த பிரம்மம் எங்கோ இருக்காருன்னு சொல்லிட்டு மேல கீழே அங்க தேடக்கூடாது. பிரம்மம் எங்க இருக்காரு? நானே தான் பிரம்மம். சரி, முதல்ல அவ்வளவு சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னு எனக்கு உள்ளதா இருக்கேன்னு சொல்லலாமே, உள்ளதா இருக்கேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்லும் கேட்டுட்டு, அப்போ எனக்குள்ள இருக்கா, எப்படி இருக்கு, யாரு வச்சிருக்காங்க உள்ள எங்கன்னு தேடுவேன். தேடினதுக்கு அப்புறம் அது இந்த தேடுற நானேதான், நானேதான் சுகஸ்வரூபம், நானேதான் சாந்தி ஸ்வரூபம், நானேதான் ஆனந்த ஸ்வரூபம். அப்போ இவ்வளவு வருஷமா வெளியில தேடி ஓடி என்னென்னமோ பண்ணி எத்தனை ஜென்மங்களை இப்படியே பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த வேதாந்த டிண்டிமா கேட்டா, வேதாந்த சத்சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. ஆனா புரியல, தெரிஞ்சது புரியல, புரிஞ்ச போல் இருக்கேன் ஆனா கிடைக்கலே, உணரலையே అనేది ஒரு குறை இருக்கும். அதான் நீ கேட்டுட்டே இரு, புரியும் நல்லா, அப்புறம் உணர்வே அனுபவம் வரும். இது தவிர வேற வழி இல்லை. அதனால வழி தவறாத, போக வேண்டிய வழியில தான் போகணும். இதுதான் வேதாந்த டிண்டிமா. இது வேதாந்தத்துடைய ஒரு முக்கியமான கருத்து. 2வது சொல்லலையே, அதனால ஜகத்துல சுகம் இல்லை, பிரம்மன்லதான் சுகம் இருக்கு. அப்ப அந்த பிரம்மம் நீ అని புரிஞ்சுக்கணும், அந்த பிரம்மம் ஒன்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் ஏக நித்திய சார சத்தியம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஞானம் பூர்ணமாயிடும். அப்படிப்பட்ட பூர்ண ஞானத்துலதான் உனக்கு இனிமே தேடுறதுனே பிசினஸ் நின்று போயிடும், கவலைப்படுறனே பிசினஸ் நின்று போயிடும். இது வேதாந்தத்துடைய கருத்து. அடுத்ததாக 6வது மந்திர ஸ்லோகத்தில் சமஷ்டி வியஷ்டி ரூபௌ த்வௌ பதார்த்தௌ சர்வசம்மதௌ சமஷ்டி ஈஸ்வரோ வியஷ்டிஹி ஜீவோ வேதாந்த டிண்டிமஹ. மறுபடியும் இங்க 2 விஷயங்கள், 2 பதார்த்தங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் பதார்த்தம் என்றார். பதார்த்தம்னு 2 விஷயங்கள். இந்த பதார்த்தம்னு ஏதோ சாப்பிடுற பொருள் பதார்த்தமா, பார்க்கிற பதார்த்தமா நினைச்சு கூடாது. இந்த கான்டெக்ட்ல அர்த்தம் 2 விஷயங்கள், 2 கேட்டகரிஸ். ஒண்ணு సమష్టి అనేది ஒண்ணு இருக்கு, மொத்தம். 2வது వ్యష్టి అనేది ஒண்ணு இருக்கு, அந்த மொத்தத்துல ஒரு சின்ன பாகம், மொத்தத்துல ஒரு சின்ன பாகம். 100க்குள்ளதான் 90, 80, 70 ரூபாய் எல்லாம் சேர்ந்திருக்கு. 100க்குள்ள 80க்குள்ள 100 இல்ல, 60க்குள்ள 80 இல்ல, ஆனா 100க்குள்ள 90, 80, 70, 60 எல்லாம் இருக்கு. அது என்ன அர்த்தம்? సమష్టి అనేది சொல்றோமோ அதிலோதான் இந்த வெஷ்டி అనేది ஒரு சின்ன தோற்றம். இது எல்லாரும் ஒத்துக்கிறத விஷயம். சர்வ சம்மதௌ என்றாரு. எல்லா சாஸ்திரம் எல்லாம் சொல்றது
சாதாரணமா மதத்தினை நம்புற எல்லாருக்கும் இதோ நான் இருக்கேன் இங்க, அதுக்கப்புறம் அங்க சுவாமி இருக்கார். அது எந்த சுவாமியோ, அல்லாவோ ஜீசஸோ நாராயணனோ, ரெண்டு இருக்குல்ல. சுவாமி ஈஸ்வரன் கடவுளன்னு சொல்லும் போது அவர் எப்பவுமே ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், சர்வசக்திமான், சர்வவியாபி, சர்வத்துக்கு அதிகாரி இருக்கார். அதுதான் சொல்றாரு இங்க. இது எல்லாரும் ஒத்துக்கிறத, நாஸ்திகனை தவிர. நாஸ்திகனுக்கு இது தெரியாது. லோகத்துல நாஸ்திகள் கொஞ்சம் பேர் தான், இப்போ பார்த்தான கணக்கு. ஆஸ்திகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. என்ன இந்த சமஷ்டிக்கு பேரு தெரியுமோ? சமஷ்டிக்கு பேரு கூட்டம். கூட்டம். சமஷ்டின்னு மொத்தம் கூட்டணியா? இல்ல, சமஷ்டி என்ன, ஈஸ்வரன் தான் சமஷ்டி. அந்த சமஷ்டிలో இந்த ஜீவன் தான் வியஷ்டி அப்படின்னு. இதுதான் வேதாந்தத்துடைய கருத்து அப்படின்னு சொல்றாரு. சோ மொத்தம் என்னது? ஈஸ்வரா. ஈஸ்வரனை சுலபமா எப்படி புரிஞ்சுக்கணும்? நமக்கு நிறையவே நம்ம நினைச்சுக்கிறதே தெரியும். நமக்கு என்ன திருஷ்டிలో ஈஸ்வரன்னா அது அந்த முருகன் தான். என்ன திருஷ்டிలో அந்த ஈஸ்வரன்னா அந்த ராமன் தான், கிருஷ்ணன் தான், தேவி தானே வழிபடுறோம், நினைச்சுக்கிறோம். நல்லதுதான், தப்புன்னு கிடையாது. ஆனா இப்படி புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வேதாந்தத்துக்குள்ள போய் அப்புறம் பிருதாரண்யகோபனிஷத்துல சொல்ற அந்த டிஃபரன்ஸ், அக்ஷரத்துக்கு, ஈஸ்வரனுக்கு, ஹிரண்ய கர்ப்பனுக்கு, ஜகத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, சம்பந்தம் என்னன்னு புரியணும்னா அது ரெகுலரா கேட்கிறவங்களுக்கு நல்லா புரியும். கேட்காதவங்களுக்காக இப்படி ஒரு சின்ன கருத்து சொல்றேன். மொத்தம் ஆட்சி நடத்துற, ராஜ்ய பரணம் பண்ற ஒரு ராஜா போல். அப்போ அந்த ராஜா சில திட்டங்கள் எல்லாம் போட்டுடுவாரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரியா? ஈஸ்வரன் அப்படி ஒரு, ஈஸ்வரன்னாவே அர்த்தம் ஈஷா, ஈஷதே இது ஈஸ்வர, ஈசான சர்வபூதானாம் ஈஸ்வர, ஈஷ, கண்ட்ரோலர், கவர்னர், ரூலர், ஆட்சி. அப்போ கண்டிப்பா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாரு. ஆனா இங்க ராஜானதெல்லாம் சொல்லிட்டா ஆட்சியனே அடிக்கடிக்கு மாறும் சார். அந்த காலத்துல ஆட்சி வேற, அப்போ வேற, ராமர் இருக்கும்போது வேற, அப்போ ராஜ்யம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா இங்க ஈஸ்வரனை பத்தி எப்ப சொல்றோமோ, சர்வத்தினை ஆட்சி பண்றவர். எப்படி முதல் இப்படி சொல்லணும், சர்வத்தினை சிருஷ்டி பண்ணவர், சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஈஸ்வரா, சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அதனாலதான் ஜெனரேட்டர், ஆபரேட்டர் அண்ட் டிஸ்ட்ராயர் சொல்றோம். இப்படி புரிஞ்சுக்கணும். இதுதான் டெக்னிக்கலா புரிஞ்சுக்கிறதா அர்த்தம். புரிஞ்சுக்கிட்ட என்ன ஆகும் தெரியுமா? அப்படி இல்லாம நானும் ஒரு ரூபத்துக்கு தெய்வத்துக்கு வழிபட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் எனக்கு பயம், இதெல்லாம் சொல்றது அது ஓகே. ஆனா நீ அப்போ அவனை நம்பிட்டு இருந்தா, அவர் மேல நீ பக்தி செலுத்திட்டு இருந்தா, அவர் நிஜமா புரிஞ்சிட்டு இருந்தா, அவருடைய ஆட்சிக்குள்ள நீ ஒரு மனுஷன், ஜீவனா இருக்கிற, ஒரு குடிமகனா இருக்க.
சிட்டிசன். அப்போ நீ அவர் சொல்ல அவர் நடத்துற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உனக்கு எல்லாம் தெரியுமா? தெரிஞ்சு அதுக்கு தகுந்த போல் வாழ்றியா? இல்ல எல்லா இடத்திலும் ரெட் லைட் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, இது மொத்தம் இப்ப எப்படி சொல்லணும்னா, அவருக்கு இப்போ రూపం இருக்கா இல்லையா, எந்த రూపం కరెక్ట్ అనేది అది తీరాத ஒரு வாதம் தான். அது தீராது, முடிவு வராது அவருக்கு. இந்த சார் முடிவு வரும், 30 தேவதைகள் இங்கே இருக்காங்கன்னா இது எண்ணிக்கிட்டே இருந்த வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். அதனால எட்டர்னல் ஃபைட்டிங், சண்டை இருந்துட்டே இருக்கும். ஆனா எப்போ அந்த சண்டை நின்று போயிடும்? எப்போதான் ஈஸ்வரனை நம்ம சரியா புரிஞ்சுக்க போறோம்னா, சாஸ்திரம் கேட்டா. அது கூட இன்னும் சுலபமா சொல்றேன். சாஸ்திரம் சார், அவருக்கு உருவம் இருக்கா இல்லையா, இந்த உருவம் தான் கரெக்டா, அந்த உருவம் தான் கரெக்டா, இந்த ஊர்ல தான் இருக்காரா அந்த ஊர்ல இருக்காருன்றது அது நீங்கள தேவையில்லாத கேள்விகள். நான் சொல்றேன் பாரு, அவர் எங்க இருக்காரு எப்படி இருப்பாருன்னு விட்டுடப்பா. நீ உலகத்தின்னு பாக்குற, நீ பாக்குற இல்லையா, ஆகாயம் பாக்குற, சூரியனை பாக்குற, சந்திரன், நட்சத்திரம், காற்று, நெருப்பு எல்லாம் பாக்குற இல்ல. இது எல்லாமே எப்படி கரெக்டா அது செய்யற வேலை அது அப்படி பண்ணிட்டே இருக்கு. எப்படி அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட இவ்வளவு கூட அதோடைய மார்க்கத்திலையும் அதனுடைய செயல் வேலையிலையும் மாற்றம் பக்கத்தை வர முடியாது, வராது. என்ன அவ்வளவு கச்சிதமா வச்சு இந்த ருத்துகள் சீசன், இப்போ பிரதாரண்யகத்திலோ இதுதான் வர்ணனம் வரப்போறது இந்த வாரம். எதுக்குன்னா, அக்ஷரத்தை புரிஞ்சுக்கணும்னா நீ முதல்ல அவருடைய வேஷம், அவர் போட்டிட்டு இருந்த ஓகே ஒரு நடன ஒரு வேஷம் இந்த ஈஸ்வரா, இது ஒழுங்கா புரிஞ்சுக்க முதல்ல. இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம், அனுபவத்தினால புரிஞ்சுக்கலாம், கேட்டியும் புரிஞ்சுக்கலாம். ஆனா அக்ஷர பரபிரம்மனை பார்க்க முடியாது. ஆனா அவனை பத்தி கூட கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கலாம். அது ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம் இங்க, சமஷ்டி ஈஸ்வரா அண்ட் ஜீவ பத்தி பேசினால சரி, சிம்பிளா என்ன சொல்லணும், இப்போ என்ன சொல்ல வர, இந்த நியமங்கள் இருப்பாரு, விதி நிஷேதங்கள், லாஸ், எந்த ரூல்ஸ் இது எல்லாத்தையும் இப்படி இப்படி நடத்துறதோ அந்த நடத்துற சக்தி, அது இன்னைக்கு என்ன பேராவது வச்சுக்கோ, அதுக்கு நீ பேயன்னு கூப்பிட்டாலும் நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனா பேய் சரியா பண்ணாது சார், இது ஒழுங்கா பண்றது இல்லையா, பேர் தானே உனக்கு வேணும். இவர் சிவனா, இவர் நாராயணனா, ஐயப்பனா, நடத்துறது பாரு யாரோ ஒரு சக்தி நடத்துறது, அந்த சக்திக்கு ஈஸ்வரா பேர். அப்படி ஏதோ ஒண்ணு இல்லாம நடக்குமா? அந்த சமஷ்டி ரூலிங் பவர், அந்த லாஸ் எதெல்லாம் இருக்கோ இல்ல, உதாரணத்துக்கு அழகா சொல்ல போறாரு. வேற எந்த உபனிஷத்துல எங்க கேட்காத ஒரு பேர் கொடுக்கிறாரு, சாஸ்தா. சாஸ்தா யாரு தெரியும் உங்களுக்கு? ஐயப்பனுக்கு இன்னொரு பேரு சாஸ்தா. அதெல்லாம் சாசனாத், சாசதே, சாசதே, இதுதான் முக்கியமான வார்த்தை அடுத்த வர மந்திரத்தில். சரி, ஈஸ்வரன் வந்ததுனால நான் அங்க போயிட்டேன் உதாரணத்துக்கு. நல்லதுதான், அவ்வளவுதான், அவ்வளவு புரிஞ்சுக்கும். இப்போ
அது எப்படி நடக்கணுமோ அது கரெக்டா நடந்துட்டு இருக்கு. நீ அதிக ஒத்தி అది கூடவே நீ இருக்கணும். எப்பவுமே సమష్టిలో నీ ఉన్నని జ్ఞాపకం வச்சுக்கிட்டு அகங்காரப்படாம கர்வப்படாம பொறாம எல்லாமே வாழு. அப்போ நீ அப்படி வாழ்ந்தா உனக்கு ஈஸ்வரோட அனுகிரகம் கிடைக்கும். அந்த ஈஸ்வர சாசனத்துக்கு தகுந்த போல வாழ்றதுக்கு பேரு தான் தார்மீக ஜீவனம். எங்க தொடங்குறது பாருங்க விஷயம். அவ்வளவுதான். மிச்சமெல்லாம் செகண்டரி. எப்படி நீ வழிபடுற, எப்படி புரிஞ்சுக்கிட்டே எப்படி, அப்போ அதுக்கு நன்றியோட அடங்கி வணங்கி அடக்கத்தோடு இருந்து வாழ்க்கையில கர்மம் அனுசரி முதல்ல. அதுக்குதான் இந்த கருத்து. சரியா? ஓகே, இப்படி பேசிட்டே போலாம் மணிக்கணக்குல. ஈஸ்வரா அண்ட் ஜீவான்னா என்ன ஹாட் டாபிக்ஸ் இன் வேதாந்தா. ஒண்ணு பத்தி வருஷ கணக்குல பேசுவோம். இது வேதாந்த டிண்டிம. அடுத்தது 7வது ஸ்லோகம். ஞான கர்ம பதார்த்தௌ த்வௌ வஸ்து கர்த்ராத்ம தந்திரகை ஞானாத் மோக்ஷோ ந கர்மப்யஹ. இது வேதாந்த டிண்டிமஹ. நான் மேல 2ல இருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர், ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் விஷன் என்று கண்ணோட்டம் கொடுத்தாரு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு எப்படி வேலை பண்ணலாம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணா உனக்கு என்ன லாபம், ஸ்டேயில் என்ன நஷ்டம், அந்த விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி வேதாந்த டிண்டின். ரொம்ப சுலபமா இருக்குல்ல, அழகா இருக்கு, நல்ல இல்ல கேட்ட விஷயங்கள் தான். ஆனா இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி சொல்லும் போது ரொம்ப கிளியரா ஆனந்தமா இருக்கு கேட்கறது. மறுபடியும் சரி, இங்க என்ன சொல்றாரு? இன்னொரு 2 விஷயங்களை பத்தி சொல்றேன். லோகத்துல 2 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு ஞானம், 2வது கர்மா. இங்கதான் சாஸ்திரமே பிரிக்கப்பட்டது. வேதமே பூர்வ பாகத்துக்கு பேரு கர்மகாண்ட, அதுக்கு அடுத்த பாகத்துக்கு பேரு ஞான காண்டம். கர்மகாண்ட முதல் ஸ்டெப்னு சொல்லணும், ஞான காண்ட ஃபைனல் ஸ்டெப்னு சொல்லணும். இது 2 தானே, அதனால 2. அப்போ முதல் படி ப்ரிப்பரேஷன் பண்ணும். அந்த முதல் படியில தான் இந்த ஈஸ்வரா, உபாசனா, பூஜா எல்லா விஷயங்களும் வரும். தர்ம விஷயங்கள், வாழ்க்கை நடத்துற முறை, வர்ணாசிரம தர்மங்கள் சர்வம் இந்த முன்பாகத்துல வரும். அடுத்ததுதான் ஓகே, அதெல்லாம் நீ பண்ணிட்டு அடுத்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரணும். ஃபைனல் ஸ்டேஜ் இங்க ஒரு விஷயம் சொல்றேன். மோட்சமனே கேம் விளையாடுறதுக்கு நம்ம செலக்ட் ஆயிட்டோம். சத்சங்கத்துக்கு வரும் இல்ல, நம்ம செலக்ட் ஆயிட்டோம். இந்த கேம்ல முதல்ல செலக்ட் ஆகணும்னாவே வேர்ல்டு கப்பு இதெல்லாம் விளையாடணும். எல்லாரும் செலக்ட் ஆகுறாங்க. 12 பேரு மொத்தம், எத்தனையோ பேரு
அந்த மாதிரி நம்ம செலக்ட் ஆயிட்டோம், மோட்சமனே விளையாட்ட விளையாடுறோம். இந்த விளையாட்டுல நீ சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ ஒழுங்கா விளையாட்டி ஜெயிக்கணும், இல்ல ஜெயிக்கணுமா தோத்து போகணுமா, அது உன்னுடைய திறமை உன்னுடைய கையில இருக்கு, உன்னோட முடிவுல இருக்கு, உன்னுடைய எல்லா எஃபர்ட்ஸ்ல இருக்கு. இங்க அந்த மோட்சமனே கேம்ல நம்ம சேர்ந்தோம்னு அர்த்தம் சத்சங்கத்துக்கு வருதில்லை. முதல் படி மனுஷனா பிறந்தோம். மனுஷனா பிறந்தோம்னா மோட்சமனே கேம்ல நானு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாஸ்திரம் கேட்டாதான் மோட்சம் வரும், தனி ஞானம்னாலதான் மோட்சம் வரும்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் குரு கிட்ட வந்த, அப்புறம் சாஸ்திர சிரவணமும் பண்ணிட்டு இருக்கேன்னா செமிஃபைனல்ஸ் வந்துட்டோம். செமிஃபைனல்ஸ் வந்துட்டோம். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் ஃபைனல்ஸுக்கு போய், ஃபைனல்ஸ் போய் என்னன்னா 10 உபனிஷத்தை படிச்சு, பகவத்கீதை படிச்சு, 10 வருஷம் படிச்சு நீ ஃபைனல்ஸ்ல தோத்து போலாமா? இந்த பாயிண்ட் கூட நான் புரதாரண்யத்துக்கு மையமா வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அங்க சொன்னது அப்படி நேர சொல்ல மாட்டேன். பாருங்க, இப்போ we are in the semi-finals இந்த கேம்ல. இது ஒழுங்கா பண்ணிட்டு ஃபைனல்ஸ் போறோம். ஃபைனலுக்கு வந்து கூட கை விட்டுடுறான்னு, இந்த ஃபைனல்ஸ் வந்து கை விடுறதுன்னு சொன்னா குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட, சாஸ்திரம் கேட்டதுக்கு அப்புறம் கூட அந்த குரு மேல சாஸ்திரத்து மேல ஸ்ரத்த இல்லை, பக்தி இல்லை, வினயம் இல்லை, அகங்காரத்தின் உடல, என்ன ஃபைனல்ஸ்ல இன்னும் நீ ஜெயிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அகங்காரம் எங்கோ நிக்கிறது ஸ்ட்ராங், ஏதோ ஒரு வேஷத்தில். இப்படியே நீ வந்து ஜீவன் முக்தி மோட்சம் ஞானநிஷ்ட அடையாம இந்த சரீரம் போயிடும், தோத்து போயிட்ட ஃபைனல்ஸ்ல. திரும்பி இன்னொரு ஜென்மம் இப்படி செய்ய வேண்டியது. அப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃபைனல்ஸ் வந்தவங்க. இதெல்லாம் நான் சொல்லணுமா? கேம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் நல்ல. அதுபோல் இங்க இப்போ ஞானம் கர்மா ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து வஸ்து தந்திரம், இன்னொன்னு வந்து கர்த்திரு தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டு சேர்த்துட்டு ஒரு வார்த்தை வந்துச்சு, வஸ்து கர்த்திரு ஆத்ம தந்திரகைஹி தந்திரகௌ. நம்ம இப்படி புரியும், வஸ்து தந்திரம். அப்போ கர்ம யோகன்னு சொன்னா கர்த்திரு தந்திரம், எல்லாம் அது பண்ணும், இது பண்ணும், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இந்த கை வைக்கக்கூடாது, அந்த கை, அந்த காதுத்தோடு, இந்த மூக்கத்தோடு, இப்படி எல்லாம் கர்த்திரு தந்திரம். இந்த பக்கம் வச்சுக்கணும், அந்த பக்கம் வச்சுக்கூடாது, பாரி இந்த பக்கம் தான் நிற்கணும், அந்த பக்கம் நிற்க கூடாது, தர்பபுல்லி இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும், எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்டட், ஆக்ஷன் ஓரியன்டட். அங்க ஏகப்பட்ட ரூல்ஸ், எக்கச்சக்கமான ரூல்ஸ். ஆனா జ్ఞాన విషయంలో నేర టార్గెట్ వస్తు తంత్రం. வாஸ்தவமா எது இருக்கின்றனதோ, வாஸ்தவமா எது நிவசிச்சிட்டு இருக்கின்றதோ வஸ்து, அது அதான் வாஸ்தவமா இருக்கு. ஆத்மா ஒண்ணு வந்து வஸ்து தந்திரம். இங்க வஸ்துன்னா மறுபடியும் பாருங்க, சம்ஸ்கிருதத்துல வஸ்து அనే பதம், பதார்த்தம், வஸ்து, இது அந்த வஸ்துவை கொண்டு வாங்க.
பொருட்கள் இங்க అన్ని இல்ல. సంస్కృతంలో వేదాంతలో వస్తువు అనేది ஒரு பிரம்மம் ஆத்மா சைத்தன்யத்துக்கு தான் உபயோகப்படுத்தப்படும். ஆனா நடுவில் இப்படி வரும். மாதிரி அங்கேயும் சொல்லிட்டாங்க சார், வஸ்து தான். இது எங்காவது சொன்னா கூட అది కాంటెక్స్ట్ లో గురువు ఉనకు వివరించి சொல்லணும். சரியா? சரி. ஞானம் என்பது உனக்கு மோட்சம் கொடுக்கும். கர்மம் అనేది மோட்சம் கொடுக்காது. மோட்சம் கொடுக்கலன்னு கொடுக்காம போகட்டும், బంధించుడు. கர்ம பந்தத்துக்கு காரணமாகும். ஞானம் மோட்ச காரணம். ஆனா கர்மத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, பகவத்கீதையில அங்கெல்லாம் படிச்சது போல் ஒரு சித்த சுத்தி ஏற்படுறதுக்காக தான், உன்னுடைய அகங்காரத்தினை கொஞ்சம் கொஞ்சம் பலகீனப்படுத்துறதுக்காக தான் கர்ம யோகம். அதுக்கு மேல அதுக்கு உனக்கு மோட்சம் கொடுக்கிற சக்தி கிடையாது. அந்த கர்மத்தில் நீ கர்மம்னா அது கீழே எல்லாம் வரட்டும், என்னமோ கர்மம் வரட்டும், அதில் வேற அதார்மிக கர்ம பண்ணா இன்னும் மோசமாயி போயிடுது இல்லையா, பாப்பம் ஜாஸ்தி ஆயிடுது. ஒருவேளை சரி தார்மீக கர்மங்கள் பண்றாருன்னா கூட புண்ணியம் வருது. ஆனா அந்த புண்ணியத்துக்காக நீ திரும்பி பிறக்கணும். ஆனா மோட்சம் என்பது இறப்பு பிறப்பு இல்லாம அது ரெண்டு தாண்டி நிக்கிற உன்னோட ஸ்வரூபத்தில் நிக்கிறதுக்கு தான் பேர் மோட்சம், இல்லைன்னா சம்சாரம். ஸோ கர்ம சம்சாரத்துக்குள்ள திரும்பி வரத்துக்கு உனக்கு டோர் திறக்கும். அதனாலதான் கர்ம எதுக்கு செய்யற, காமத்தினால செய்யற. காமம்னால கர்ம செய்யற இல்லை அப்படி சொல்லு. காம கர்ம ஜன்ம இந்த மூடு விடவே விடாத. நீ கர்மனே பிடிச்சுக்கிட்டே கர்ம எனக்கு என்னமோ கொடுக்கும், அதை கொடுக்கும், இங்க கொடுக்கும், அந்த லோகம் கொடுக்கும், இந்த லோகம் கொடுக்கும், அந்த பதவி கொடுக்கும், ஏதாவது சொல்லு, அது திரும்பி ஜென்மக்கு காரணமா. ஜென்ம வந்துச்சுன்னா திரும்பி அங்க காமங்கள் இருந்துட்டே இருக்கு. அப்போ எனக்கு காமம் இல்லாம இப்ப இந்த ஜென்மத்துல ஜென்மிச்சிருக்கேன். நானும் இந்த ஜென்மத்துல எப்படி காமங்கள் இல்லாம இருக்க முடியுமா, எப்படி அதெல்லாத்தையும் ஜெயிக்கிறது, காமத்துல இருந்து வெளியே வர்றது. காமத்துல இருந்து வெளியே வந்தாதான் கர்மத்துல இருந்து வெளியே வர முடியும், கர்மத்துல இருந்து வெளியே வந்தாதான் ஜென்மத்துல இருந்து வெளியே வர முடியும், ஜென்மத்துல இருந்து வெளியே வந்தாதான் முக்தி. அதுக்கு நீ ஞான காண்ட ஞானத்துக்கு வரணும். ஞான மார்க்கத்துல இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு இந்த காமங்களை எப்படி நம்ம கிராஜுவலா குறைச்சிக்கணும். அதை முதல் தார்மீக காமங்கள் இருக்கட்டும், பரவாயில்ல. 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஸ்பெசிபிக்கா சொன்னார், நான்தா பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபான்னு சொல்லி, நான் தான் காம ரூபத்துல எல்லாருக்குள்ள இருக்கேன். ஆனா அப்படி சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, காமரூபம்னு அவர் தானே, அப்ப எனக்கு என்ன காமம் டிசைன் நான் அது பண்ணிடுவேன். அது என்ன இல்லை, அவர்தான் அவரோட ரூபம்னு சொல்லிட்டாருன்னு கோர்ட்ல போய் வாதிப்பேன் ஜட்ஜி கிட்ட. ஆனா அங்க ஒரு கிளாஸ் போட்டாரு ஈஸ்வரன் கிருஷ்ணன். அந்த கிளாஸ் போடுறது தான் அவரோட திறமை. அதனால்தான் அந்த லா கர்ம பலத்தை தாத்தா, சர்வ நியாமகன், அனுகிரகதாத்தா, நிகிரகதாத்தா ஈஸ்வர். இதெல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அங்க என்ன கிளாஸ் போட்டார் கிருஷ்ணர்னா, தர்மா
தர்மத்துக்கு விருத்தமா இல்லாத இருக்கிற காமம் தான் நானும். தர்மத்துக்கு விருத்தமா இருக்கிற காமம் ராவணனுக்கு, இரண்யகசிபுக்கு, எல்லாருக்கும் அப்படி இருக்கிற போல இருந்தா அது நான் இல்லை. நல்ல சொல்லி கை கடிட்டு அவரு எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப அதெல்லாம் அகங்கார ரூபமா இருக்கிற அபிமானி ஜீவ நீ பண்றது. எனக்கு அது கூட சம்பந்தம் இல்லை. அது மட்டும் இல்லை, அதே ஸ்லோகத்துல நான் படிச்சது 2வது வரி. முதல் வரியில பலம் பலவதாமஸ்மி, பலவான் உங்களுக்குள்ள அந்த பலம், பவர், ஸ்ட்ரென்த் நான் தான் அந்த. ஓ, அப்போ டெரரிஸ்டுக்குள்ள இருக்கிற பலமும், ராவணனு கிட்ட, ராட்சசன் கிட்ட இருக்கிற பலம், அதெல்லாம் பகவான் தானா? திரும்பி இங்கேயும் நம்ம அது நம்ம நம்ம நமக்கு அனுகுணமா எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம சொல்லிட்டு பலம், பலமானவங்களுக்கு எல்லாருக்குள்ள அந்த பலம் நான் தான். அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதை பாருங்க எப்படி டீச் பண்றாரு பகவான் இல்லையும். அப்புறம் எங்க லூப் ஹோல் கொடுக்க கூடாது. காமராக விவர்ஜிதம், எப்படிப்பட்ட பலமோ தெரியுமா? அந்த பலம் அவன் எத்திக்கு உபயோகப்படுறாருமா? காமமும் ராகம் இல்லாத பலம். ஆனா லோகத்துல பொதுவா பலம் காமத்துக்காக, அந்த ராகத்துக்காக உபயோகப்படுத்துவானே. அதனால கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரென்த், அண்ட் தார்மிக் டிசைர் அண்ட் அதார்மிக் டிசைர் இருக்க ரெண்டு. அதுல அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் தார்மிக், கன்ஸ்ட்ரக்டிவ் பலம் அண்ட் தார்மிக காமம் நானு. அது நானு, என்னோட ரூபந்தாரே அந்த. கிளாஸுக்கு வரணும், சத்சங்கத்துக்கு అనేది காமமா டிசைரா இல்லையா? சண்டே யாராவது எங்க போகணும், நீங்க இங்க வரணும்னு நினைச்சிட்டு சத்சங்கத்துக்கு வந்துட்டீங்க. இது ஆசை தானே? இந்த ஆசை இருக்கணுமா வேண்டாமா? இது இருக்கணும். இது நல்ல ஆசை இருக்கணும். யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஆசை இருக்கணும், தானம் பண்ணணும் ஆசை இருக்கணும், தப்பில்லை. అది మూలమా నీ అంతఃకరణ శుద్ధి అయి మేల வருது. అసలు ఈ సత్సంగతికి வரணும் అనేది இந்த ஆசை இல்லைன்னா உனக்கு ஞானம் எங்கதான் வர போறது? அதனால அது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். என்ன பேசிட்டு இருக்கிறோம்? ஞானத்தினாலதான் மோட்சம், கர்மத்தினால ஒருக்காகவும் மோட்சம் வராது. இது வேதாந்த திண்டிம கருத்து. அதனாலதான் பல இடத்துல பார்த்தோம், பகவத்கீதையிலேயே பகவான் கிருஷ்ணரே சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. அகிலம் சர்வம் கர்மா, கர்மத்துடைய தொல்லை, கர்மத்துடைய பந்தம், கர்மத்துடைய கன்ஃபியூஷன் எல்லாமே கூட ஞானத்தோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு அங்க நிறையவே விவரிச்சிருக்கோம். என்னன்னா கர்ம பொதுவா 3 வகை. ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் படிச்சது. அந்த 3 வகையான கர்மையும் அப்பவே ஞானோதயம் ஆயிடுச்சுன்னா இவனுக்கு இனிமே அது கூட ப்ராப்ளம் இல்லை. ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அகிலம் கர்மான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அப்புறம் பகவான் சொன்னாரு ஞானே நைவது கைவல்யம், ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம். ஏவ multi-millionaire dollar worth word ஏவ.
வேற உபனிஷத்துல படிச்ச போல அந்த பூர்ண கும்ப மந்திரம் எப்படி ஆரம்பமாகிறது? ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைக. அந்த தியாகன்னு ஞானம் அர்த்தம். அங்க புதுசா படிச்சா ஃபுல் அர்த்தம் வந்துருக்காது. கர்மனா இல்லை. அதனால லலிதா சஹஸ்ரநாமம் நான் அங்கங்க தேவைப்படும் போது அந்த வார்த்தை கொஞ்சம் அப்படி பதியணும். அதுக்காக லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு ஞான முத்ரா, இதுக்கு பேர் தான் ஞான முத்ரான்னு சொல்றோம். இல்லைன்னா சின்முத்ரான்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். சரி, கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறாங்க, இப்படி ஒன்றும் ஞான முத்ரா. முதல் நீ அந்த ஞான முத்ரனை ஸ்வீகரிச்சுக்கணும். அப்படின்னா எனக்கு ஞானம் வேணும் அனே முத்திரை போட்டுக்கணும் நம்ம மேல. நான் இங்க சங்கம் போட்டுக்கிறேன், இங்க சக்கரம் போட்டுக்கிறேன், அப்புறம் ஏதோ திரிசூலம் போட்டுக்கிறாரு, ஞான முத்திரை போட்டுக்கணும். என்ன ஞான முத்திரைன்னா சிம்பிளா அகங்காரத்தினை நீ எங்காவது கொண்டு போய் அப்படி அடக்கி. இது என்ன? இது குரு, இது சாஸ்திரம். இப்படி காட்டிட்ட இது பிரம்மம். குரு சாஸ்திரம் எதை பத்தி பேசும்? பிரம்மம் பத்தி பேசும். அந்த சாஸ்திரம் படிச்ச குரு என்ன பத்தி பேசுவார்? பிரம்மம் பத்தி பேசுவார். இது குரு, இது சாஸ்திரம், இது பிரம்மம். அங்கதான் நீ கொண்டு போய் சரண்டர் பண்ண. ஞான முத்ராயை நமஹ. அப்போ என்ன ஆயிடும் தெரியுமா? ஞானமும் வேறு, பிரம்மமும் வேறு, நீ வேறாவா இருக்க மாட்டேன். ஞான விக்கிரகாயை நமஹ. அடுத்த மந்திரம். விக்கிரகம் என்ன? ரூபம், குரு, ஞான வடிவம். அப்புறம் ஞானம் வேறு, ஞான வடிவம் வேறு அப்படின்னு நினைச்ச ஒரு வேளை இந்த ஞானத்தினால அடைய வேண்டியது அந்த ஞான உருவம் தான். ஞான கம்யாயை நமஹ. கம்யமான லட்சணம். எப்போ சீப்பாரி இது சிஸ்டமேட்டிக்கா ஞான முத்திரை போட்டுக்கிட்டு அப்புறம் ஞானமே வடிவம் அப்படி அனுப்பிச்சார். அதுதான் எனக்கு லட்சணம்னு அனுப்பிச்சார். கண்டிப்பா அப்போ அந்த ஞானமே உனக்கு பிரகாசிச்சு, ஞானமே உனக்கு ஞானம் கொடுக்கும். ஞானமே உனக்கு ஞானம் கொடுக்கும். உனக்கு நீயே அனுகிரகம் பண்றது போல், உனக்கு நீயே தெரிஞ்சுக்கிறது போல். என்ன அல்டிமேட்லி இந்த ஞானம் சொன்னா நானே என்னாலேயே என்ன தான் தெரிஞ்சுக்கணும். தன்னறிதல் வேறு ஒண்ணு இல்லை. நானே ஞானஸ்வரூபம். ஆனா அத நானே ஞானஸ்வரூபம் அறியாம இருக்கேனே. தெரிஞ்சு ஞானதா. அதனாலதான் அடுத்த ஒரு மந்திரம் என்ன சொல்றதுன்னா ஞான ஜ்ஞேய ஸ்வரூபிணி நமஹ. ஞானமும் ஜ்ஞேயமும் இன்னும் கூட 3 சொல்லணும். ஞாத்ரு ஞான ஜ்ஞேயம் 3 கிடையாது. சொன்னேன்ல இப்போ நான் முத்திரை போட்டுக்கிட்டா அப்புறம் அந்த விக்கிரகத்துக்கு எங்க இருக்கு இத்தனை? அதனாலதான் அம்பாள் இன்னொரு இடத்துல தியான தியாத்ரு தேய ரூப நாம ரூப விவர்ஜித திரிபுட்டி 3 ஒன்னா பண்ணியாச்சு. என்ன வேதாந்தம் பிரம்மஜானம் முடிஞ்சு போச்சு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட. ஆனா அம்பாளுக்கு இவ்வளவு சொன்ன அளவுக்கு அங்க இல்லை.
விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வேதாந்தம் அவ்வளவு இல்லை. லலிதா சஹஸ்ரநாமம் ஃபுல் ஆஃப் வேதாந்திக் வேர்ட்ஸ். ஈஸ்வரன் திருஷ்டில நிறைய வார்த்தைகள் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஞான கம்யா அங்க இருக்கிறது ஒண்ணும். ஞானத்துடைய கம்யம் என்னன்னா அவர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு முத்ரா ரூபம் இதெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாம உத்தமம் ஞானம், ஞானம் உத்தமம். அவர் ஞான லட்சியம் கண்டிப்பா அவரு ஞான ஸ்வரூபமா இருக்கணும் இல்லையா? அந்த வார்த்தை அங்க வரல என்ன. அதனால உத்தமம் உத்தமம் சூப்பர் ரிலேட்டிவ். அதானே கேள்வி கேட்கப்பட்டது ஈஸ்வர் கிட்ட. எது உத்தமமானது, எது நினைச்சுக்கிட்ட மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கும்னே கேட்டார். சரி, ஸோ ஞானம் அண்ட் கர்மா, ஞானம் மோட்சம், கர்ம வந்தது. அடுத்தது 8வது ஸ்லோகம். ஸ்ரோதவ்யா ஸ்ராவ்ய ரூபௌ த்வௌ பதார்த்தௌ சுக துக்கதௌ ஸ்ரோதவ்யம் பிரம்ம நைவான்யத் இதி வேதாந்த டிண்டிமஹ. Gradually now. சரி, ஞானம் தான் மோட்சத்துக்கு காரணம் சொன்னதுக்கு பிறகு இப்போ இனிமே நீ கண்டிப்பா ஞானத்துக்கு தான் ஓட்டு போடணும். உனக்கு இஷ்டம் இருந்தா இன்னொன்னு எனக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், எனக்கு கர்மக்கு தான் இஷ்டம் வந்து ஓகே, விஷ் ஆல் த பெஸ்ட். கட்டாயப்படுத்தலையா, அப்படியே போய்க்கும். ஆனா ஞானத்தை ஒரு வாட்டி ஓட்டு போட்ட எனக்கு ஞானம் தான் வேணும் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா நீ அப்போ முக்கியமா என்ன பண்ணணும் சார்? ஞானம் ஒண்ணு முக்கியமா என்ன பண்ணணுமா? தினந்தோறும் இப்படி கேட்கணும். தினந்தோறும் நீ கிளாஸ் வைக்கிறது இல்லையே, வச்சு இங்க வைக்கல, ஒரே இடத்துல வச்ச அப்படி மக்களுக்கு சௌரியமா இருக்கிறதுக்காக அங்க ஒரு கிளாஸ், இங்க ஒரு கிளாஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா நாளும் கிளாஸ் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இருந்தது. கேட்கணும், அதான் சொல்றாரு. 2 விஷயங்கள் இருக்குப்பா. மறுபடியும் என்னது? கேட்க வேண்டியது, கேட்க கூடாதது, கேட்க வேண்டாதது, வேண்டியது வேண்டாதது. வாட் டு லிசன், வாட் நாட் டு லிசன். ஞானத்துல என்ன விஷயம்? கேட்கணும். శ్రోతవ్యం ఒన్ను, అశ్రోతవ్యం ఒన్ను. கேட்க வேண்டியது అనేది ஒண்ணு, கேட்க கூடாதது అనేది ஒண்ணு இருக்கு. அப்போ கேள்வி வரும், எது கேட்கணும்? சொல்றேன், வெயிட். முதல்ல இது நோட் பண்ணியா இந்த பாயிண்ட்? நாளைக்கு கூட இன்னொரு கிளாஸ் இருக்குல்ல சார்? ஏகஸ்லோகி முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன ஆரம்பிக்க போறீங்க? என்னமோ ஆரம்பிக்க போறோம். எல்லாமே திரும்பி சத்தியம் பத்தி தான், ஆத்ம பத்தி தான், பிரம்மன் பத்தி தான், வேதாந்தம் பத்தி இருக்கும். பார்க்கறேன், நான் முடிஞ்ச வருவேன். நாளைக்கு என்னமோ ஏதோ நாள், ஏதோ நாள்ல வருது இல்லையா? பிரதோஷம், சங்கட சதுர்த்தி, சஷ்டி, ஸ்கந்த சஷ்டி, ஏதோ வரும்.
எங்க கோவில், எங்க தெரு கோவில் வீடா, ஏதோ ஒண்ணு வருது இல்ல அப்படி இல்ல. அப்படி அதுக்கு போறேன், இதுக்கு வரல, அப்படி பண்ணக்கூடாது. அது எப்பாவது எப்ப பண்ணு. இங்க இல்ல, குரு இந்த கிளாஸ் எடுக்கல, சத்சங்க நடத்தாத நாள்ல இருந்த ஏதாவது அப்போ போகவே வேண்டாம்னு சொல்லல. விஷயம் என்னன்னா பாரு, ஒண்ணு கேட்க வேண்டியது. இங்க நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, லிசனிங் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் அண்ட் பிராக்டிஸ் சாதனா இந்த வேதாந்தா. அதே சர்வம் முடிஞ்சிடும் கதை. அதுக்கப்புறம் அடுத்தது ஒண்ணு தேவையில்லை. நீ ஒழுங்கா லிசன் பண்ணிருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. ஸ்ரவணாதேவ சர்வம் லப்யதே. ஸ்ரவணாதேவ. அதுக்கப்புறம் மனநம் நிதித்தியாசனம் கூட ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா சொல்றேன் சொல்லு சாஸ்திரம். தட் ஸ்ரவணம் இஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட், அந்த அளவுக்கு. அப்படி இருந்தா அப்படி எடுத்துக்கிறோம். பட் இங்க இப்படி என்ன இவர் சொல்றது, எது கேட்கணும், இங்க எது கேட்கக்கூடாது, அஸ்ராவியம். ஸ்ரோதவியம் அண்ட் அஸ்ராவியம். இந்த ஸ்ரவணம் வந்ததா ஸ்ரோதவியம் ஸ்ராவியம் என்ற வார்த்தை. இது ரெண்டு எதுக்கு சொல்ற தெரியுமா? ஒண்ணு சுகம் கொடுக்கும். அப்போ இது வச்சுக்கிட்டு நம்ம அர்த்தம் அப்படி எடுத்துக்கணும். எது கேட்டா சுகம் கொடுக்கும், இந்த எது கேட்க கூடாதது கேட்டா துக்கம் வரும், கேட்க வேண்டியது கேட்டா சுகம் வரும் அன்னாரு. அதனால நான் ரெண்டு கலந்து சொல்லிட்டேன். கேட்கறதனேது சத்சங்கம் வேதாந்தத்துல இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னும் அனதர் இம்பார்ட்டன்ட். அது உனக்கு சுகம் கொடுக்கும். கேட்க கூடாதது கேட்டா அது துக்கம் கொடுக்கும். உலக விஷயங்கள், அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள் எதேதோன்னு சொல்லி அந்த பேர்ல எந்த பேர்ல அந்த சாக்கு சொல்லி ஏதோ ஈவன் கதைகள் கேட்கிறேன். கதைகள் உபனிஷத்து கதை சொல்லும், கதை ஞானம் கொடுக்காது. வேதாந்த பியூர் உபனிஷத்து சிரவணம் தான் ஞானம் கொடுக்கும். கதை ரூபத்தில் இருக்கிற அந்த பாகவதத்தின்னு கூட அதுல இருக்கிற சாரம் வேதாந்தத்தின்னு புரிஞ்சு எடுத்துட்டு சொன்னா உனக்கு அது ஞானத்து மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கும். பக்தின்னு சொல்லி பக்தியில பழம். அப்புறம் அங்க பக்தி ரசம் இல்ல, ஜெனரல்ல பக்தி ரசம் பக்தி பலன் தான். அதுல நீ ரசம் எடுத்து அது ஞானமா வரும். அதனால இந்த ஞானத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். சாரி, ஸ்ரோதம் சிரவணத்துக்கு இல்லைன்னு. ஸ்ரோத்தவியம் எது பத்தி நீங்க சுகம் கொடுக்கும்னு வேற சொல்லிட்டீங்கன்னா, பிரம்மனை பத்தி கேட்டா ஸ்ரோதவியம் பிரம்மா நயேவ அந்நது. ஏதோ உலக விஷயம், லோக விஷயம், அவங்கள விஷயம், இந்த விஷயம், அது இது, அந்த கதை இந்த கதை, பக்தாளு கதை கேட்ட என்ன மாறிட்ட நீ? பக்தாளு கதையில என்ன இருக்கு? பக்தி பண்ணதுனால மட்டுமே அவங்களுக்கு மோட்சம் வந்துச்சுன்னு எங்குமே சொல்லல. அங்க யாராவது எப்படியாவது அப்படி சொல்லி அப்படிதான் மட்டும் சொல்லி அதை முடிச்சாச்சுன்னா அது தவறு. உதாரணத்துக்கு பாகவதத்துல நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்த்ததுனால, வேதாந்தத்தோட சேர்ந்து கலந்து பார்த்ததுனால நமக்கு தெரியும்.
துருவனுக்கு பகவான் தர்ஷனம் கொடுத்தாரு, மோட்சம் கொடுக்கல. 36,000 ஆண்டுகள் ராஜ்யபரணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு திரும்பி கோபம் வந்துச்சு, அது வந்துச்சு, விவேகம் போயிடுத்து, எல்லாம் ஆயிடுத்து. திரும்பி வைராக்கியம் வந்துச்சு. அப்புறம் வைராக்கியத்துல நாரதர் குரு வந்து உபதேசம் பண்ணாரு. அப்பதான் ஞானம் வந்துச்சு. பட் அதே நாரதர் தான் முதல்ல கூட உபதேசம் பண்ணாரு. ஆனா அந்த பையனுக்கு வந்து அப்போ ஆசை வந்து எனக்கு ராஜ்யம் வேணும்னு தெரிஞ்சாங்க. அதனால யாருக்கு கூட எந்த கதையில கூட எந்த பக்தனுக்கு கூட இது சும்மா சொல்லலாம், எக்ஸாஜரேஷன் கொஞ்சம் சேர்த்து தூக்கி சொல்றதுக்காக சொல்லலாம் தவிர, யாராவது ஒரு பெரிய பக்தனா இருந்து அப்புறம் ஞானம் அடைஞ்சார், மோட்சம் அடைஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு அவர் ஞானம் ஏற்பட்டது குரு மூலமா. அதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க பாகவதத்துல பார்த்தா பெரிய பெரிய அந்த கதைகள் எல்லாம் கடைசியில காட்டுக்கு போனாரு, வானப்பிரஸ்தத்துக்கு போனாரு, தபஸ் செஞ்சார், அங்க குரு சந்திச்சாரு, உபதேசம் நடந்துச்சு. குரு சந்திக்கலைன்னா கூட, அங்க சொல்லலைன்னா கூட சந்திச்சிருக்கணும், உபதேசம் நடந்திருக்கணும். குரு உபதேசம் வேதாந்த சிரவணம். சாட்சாத் பகவானே முன்னாடி வந்து பிரகலாதனுக்கு தரிசனம் கொடுத்தானும், என்ன பண்ணானும், பிரகலாதனு கூட அந்த சின்ன வயசுல வயிற்றுல இருந்து கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் குரு கிட்ட இருந்து, அதே நாரதரோ யாரோ, நம்ம அதுக்கு அடுத்த கதை எல்லாம் படிக்கல, அந்த அளவுக்கு ஆகத்தத்துல அந்த விவரத்தை போல அப்போதான் ஞானம் வந்திருக்கும் தவிர, அதுக்கு முன்னாடி பக்தியில ஒரு உன்னதமான பக்தி அடைஞ்சிருக்கலாம். அது உதவி பண்ணிச்சு. ஆனா வேதாந்தம் கேட்டுதான் இல்லைன்னு ஆத்மாவுடைய லட்சணங்கள் 12ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்துல அழகா பேசுறாரு. அங்கே இருக்கே கலந்து ஞானம். ஆனா அது அப்படி அப்போ அது சுத்த ஞானத்துன்னு எடுத்துக்கிட்டு அந்த சகுண ரூபமான அந்த ஈஸ்வர பக்தியில வந்து நிர்குணமான ஞானத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் மோட்சம் தவிர, நாட் அதர்வைஸ். சரி, அதனால பிரம்மன் பத்தி மட்டும்தான் கேட்கணும். ஏதோ கேட்கிற, அது கேட்கிற, இது கேட்கிறேன்னா காலக்ஷேபம் டைம் வேஸ்ட் பண்ணிக்காது. ஏவ அந்நத்து, வேற எதெல்லாம் பிரம்மம் பத்தி கேட்கணும். பிரம்மன் என்ன, அக்ஷரம் என்ன, அதை பத்தி கேட்கணும். அதுதான் உனக்கு பூர்ண சுகம் கொடுக்கும். இல்லைன்னா வேற எல்லாமே ஒண்ணு சுகம் கொடுத்தது போல் ஏதோ ஆசை காட்டி துக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். இது வேதாந்த டிண்டிமஹா. அடுத்த ஸ்லோகம். இங்க ரெண்டு கருத்து முக்கியமா சொல்ல வேண்டியது இருக்கு. இம்பார்ட்டன்ட் வேர்டுனால ஸ்ரோதவியம். ஜஸ்ட் குருதாரண்யகோபனிஷத்திலும் மைத்ரி ஆரிய கிட்ட பர்த்த யாக்ஞவல்கர் சொல்றாரு இல்லையா, மைத்ரி அரே மைத்ரி ஆத்மா திரஷ்டவிய, அப்புறம் சொல்லி ஆத்மா ஸ்ரோதவிய மந்தவிய நிதித்தியாசித்தவிய அப்படின்னு சொல்ற. புரியுதா? கேட்டுது ஆத்மானு பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏதோ பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா பண்ண. அது மட்டும் இல்லை, பாகவதத்துக்கும் வர நான் இப்ப ஏதோ சொன்னாலும் துருவன் கதை அப்படி கதை கேட்ட மோசரான்னு அதை நீங்க ரொம்ப நிலட்சமா எடுக்கக்கூடாது. ஏதோ நான் தாழ்த்து பேசினது போல பாகவதத்தில் எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும். இப்படி பார்த்தவனுக்கு அது வேதாந்த சாரம் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அங்க பரீட்சித்து கேட்கிறாரு சுகமகாமுனி கிட்ட. என்ன கேட்டாரு? ஸ்ரோதவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யயம். எது கேட்கணும், எதுன்னு பத்தி பஜனை பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. எதை பத்தி கேட்க கூடாது, எதை பத்தி மனசுல சும்மா அதே நினைச்சிட்டு சிந்தனை பண்ணக்கூடாது, அதையும் சொல்லுங்க. பாசிட்டிவா சொல்லுங்க, நெகட்டிவா சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி இதே கொஸ்டின் தானே. ஸ்ரோதவ்யம் அஸ்ராவியம். சுக்கரன் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா?
என்ன சொல்ற ராஜா, இந்த உலகத்தில் இந்த இல்லறத்தில் இருக்கிற கிரகஸ்தர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கேட்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. They are so busy. ரெகுலரா போக மாட்டாங்க சத்சங்க. எப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி. श्रोतव्यादीनि राजेन्द्र गुणां सन्ति सहस्रशः. ஓ ராஜா, மனுஷர்களுக்கு முக்கியமா கேட்கறதுக்கு எத்தனையோ ஆயிரம் இருக்கு விஷயங்கள். பக்க வீடு விஷயம், பின்னாடி வீட்டுல விஷயம், அவங்க மருமகள் விஷயம், பாலிடிக்ஸ் இருக்கு, ஊரு பேரு எல்லாம், சினிமா இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு. யார் இவங்களெல்லாம்? ಗೃಹೇಶು ಗೃಹಮೇದೀನಾ, கிரகமனே கொட்ட கிணறுல உளுந்தவங்க சொன்னாரு. கிரகத்தனே இருட்டு கிணறு போலன்னு சொல்லிட்டாரு. தண்ணி இல்லாத கிணறு வேற. ஏன்னா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவத்தினை பார்க்கவே மாட்டாங்க, தெரிஞ்சுக்க மாட்டாங்க, பிரம்ம விட்டு கேட்க மாட்டாங்க. அங்கதான் பாகவதம் டீச்சிங் தொடங்கிச்சு. அப்ப எப்படி நீங்க கதை வேறு, அது வேற, இது வேற? யாரு சொன்னது? சுகர். சரி, அடுத்த ஸ்லோகம் என்ன? இது ஒண்ணு சொன்னாதான் அங்க பர்ஃபெக்ட் ஃபுல் ஆயிடுச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். 9வது ஸ்லோகம். சிந்தியா சிந்திய பதார்த்தௌ த்வௌ விஸ்ராந்தி ஸ்ராந்தி தாயகௌ சிந்தியம் பிரம்ம பரம் நான்யத் இதி வேதாந்த டிண்டிமஹ. கிளாஸுக்கு வரேன், கேட்பேன், அப்பப்போ யூடியூப்ல கூட கேட்பேன். ஆனா கேட்டதோடு சரி, அதுக்கப்புறம் யதாவிதி as usual. சிந்திய அச்சிந்திய, சிந்திக்க வேண்டியது சிந்திக்க கூடாததுன்னு 2 இருக்கு. இங்க சிந்திக்கிறதுன்னு மனநம்னு அர்த்தம். அங்க கேட்டோம், கேட்டதுக்கு அப்புறம் 2வது படிக்க வரணும் இல்லையா? அதுக்கப்புறம் எது பத்தி சிந்திச்சுட்டே இருக்கணும்? மைண்ட் இருக்குல்ல, டைம் இருக்கு. சிந்திக்க வேண்டியது பத்தி சிந்திச்சா உனக்கு ரிலாக்ஸேஷன், விஸ்ராந்தி வரும், நிம்மதி வரும். இல்லைன்னு அஷ்ராந்தி வரும், டென்ஷனு, கவலை, ஆவகேஷனும், அப்புறம் டிஸ்டர்பன்ஸ், போர்டம், டிசைர், ஆல் திங்ஸ் வில் கம். விஸ்ராந்தி அண்ணா ரிலாக்ஸேஷன், சாந்தி, அமைதி. ஸ்ராந்தி அப்படின்னா ஆப்போசிட், அது பாருங்க, வியனு போட்டா அது அர்த்தம் வேற ஆச்சு. விஸ்ராந்தி அண்ட் ஷராந்தி. சாந்தின்னா டென்ஷன், கவலை. அப்போ எது பத்தி சிந்திக்கணும்? மனனம் செய்யணும் மைண்ட்ல. பிரம்ம சிந்தம், சிந்தியம் பிரம்ம, பரம் பிரம்ம. 2 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த பிரம்ம, 3வது அடுத்த ஸ்லோகத்தினோட அதை சொல்லுவாரு. 3 பிரம்ம சிந்த, பிரம்மனை பத்தி கேட்கணும், பிரம்மனை பத்தி சிந்திக்கணும், பிரம்மனை பத்தி தியானம் பண்ணணும். சிரவண மன நிதித்தியாசனம் ஆயிடுது. சிந்தியம் பிரம்ம பரம் நான்யத்து. வேற எதெல்லாம் சிந்திக்காது. மைண்ட் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, அதெல்லாம் என்னென்னமோ வருது. ஏன் வந்த ட்ரை பிரிங் பேக். என் கிளாஸ்ல சொன்னதில்ல அதே. அப்போ கூட கஷ்டமா இருக்க, நாமம் ஏதாவது எடுத்துக்கோ.
ராம 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 ராம. இப்படியோ மொத்தத்துல எய்தர் ஈஸ்வரனை பத்தி நாமும் சிந்தனை பண்ணும், நிர்குண பிரம்மனை பத்தி சொன்ன கிளாஸ்ல சொன்ன விஷயங்களை பத்தியே சிந்தனை பண்ண, கவலைப்படுறது விட்டுடும். சரியா? இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு கூட அந்த சில வேற கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்லணும். அந்த 2 மட்டும் சொல்லி நிறுத்துக்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் முடிஞ்சிடும். என்னது? యాక్చువల్గా இந்த అచింత్యం అనేది ఇంక నెగిటివ్ ఆస్పెక్ట్ లో ఇருக்கு. வேதாந்தத்திலோ அச்சிந்தியமன்ன பிரம்மனை பத்தி சிந்திக்கிற பொருள் இல்லை, சிந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க கான்ட்ரடிக்ஷன் வரும், பிடிக்கிறது. ஆனா இங்க இவர் சொன்னது இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். உலக விஷயங்கள் எல்லாம் சிந்திக்காது, பிரம்மனை பத்தி சிந்திக்கும். ஆனா வேதாந்தம் கொஞ்சம் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் அச்சிந்தியம் அப்படின்னு சொல்லும் பிரம்மன் பத்தி. யூ கேனாட் திங்க் மனசா ந மந்தவ்ய, மனசா ந மனுதே. உபனிஷத்துல எத்தனை உபனிஷத்து இல்ல, மைண்ட் cannot reach there. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சஹ. மனசு கூட எட்டாது. அப்ப என்ன சார் சிந்திக்கிறது? మనసుకి ఎట్టాదు. ஆனா குரு கிளாஸ்ல உனக்கு சிரவணம் சமயத்துல சொன்ன விஷயம் வச்சுக்கிட்டு சிந்திக்க முடியாத, மனசுனால கிரகிக்க முடியாத அந்த நிர்குண பிரம்மன்னி நீ சிந்திச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதா? அதனால அப்படி எடுத்துக்கணும் இது. எனிஹோ லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு அச்சிந்திய ரூபிண்யே நமஹ. எங்க அச்சிந்தியன்னார் இவருன்னு நினைச்சு கூடாது. அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமோட அச்சிந்தியா இருக்கு, அது வேதாந்தபரமா எடுத்துக்கணும். இது இவர் லௌகிக்கம் அண்ட் அத்தியாத்ம ரெண்டுக்காக பொதுவா நம்ம நினைச்சுக்கிறார். எனக்கு ரொம்ப என்ன அதை பத்தியே சிந்திச்சிட்டு இருக்கு. அப்புறம் கீதையில கூட பாசிட்டிவா அவர் என்ன சொன்னாரு? அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அனன்யமா வேறென்னு நினைக்காம சிந்திக்கணும்னா அது அங்க நார்மல் விதத்துல யோசிக்கிறது சிந்திக்கிறது அப்படி இல்லை, அதுல நிக்கிறது, அதே ரிப்பிட்டேஷன் பண்றது. இப்போ ஒரே மந்திரத்தை ரிப்பிட்டேஷன் பண்றது சிந்திக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். அது ஃப்ளோ ஆஃப் சிந்தனம். ராம ராம ராம, நோ டைவர்ஷன், நோ வேற எண்ணம் இல்லையே, ஒரே தாட். அதனால எண்ணங்களுடைய பிரவாகம் ஒரே திசை நோக்கி இருக்கு. அந்த விதத்துல பார்த்தா அனன்ய சிந்தனை ஒரே சிந்தனையில இருக்கணும். அது பிரம்ம சிந்தனமா இருந்தா வேற அந்நிய சிந்தனம் எல்லாம் போயிடும், இதே அனன்ய சிந்தனம் ஆயிடும். அப்படி அதனாலதான் கணேச பஞ்சரத்னத்துல இந்த வார்த்தை வருதே, அச்சிந்திய ரூபமந்தஹீனமந்தராய கிருந்தனம் கிருதந்தரே நிரந்தரே வசந்தமே வியோகினாம் ஏகதந்தமேவதம் விசிந்தயாமி சந்ததம். எப்படி முடியாது? விசேஷேன சிந்திப்பேன். ஏது அச்சிந்திய ரூபம், சிந்திக்க முடியாத ரூபம். ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா? அங்க ஈஸ்வர பரமாவும் அக்ஷர பரமாவும் பிரம்ம பரமம். அதுதான் can remove antaraya kuruntanam. It destroys and dispels all the obstacles. தடங்கள் எல்லாத்தையும் நீக்கும். சரி, இங்க நிறுத்துக்கிறோம். 9 ஸ்லோகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.